ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்தங்களி செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உளுந்தங்களி முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. பெண்கள் அடிக்கடி இடுப்பு வலி, கை கால் வலி, அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பெண்களுக்கு இந்த உளுந்தங்களி ஒரு வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான உளுந்தங்களுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நான் வெல்லம் எடுத்திருக்கேன், மண்டை வெல்லம் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். நான் வெல்லம் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான 1 கப்பு துருவின தேங்காய், அப்புறம் நல்லெண்ணெய். நீங்கள் தேவையான அன்னைக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் ரொம்ப நல்லது. நான் எங்கள் வீட்டில் நெய் சேர்த்துக்க மாட்டாங்க, அதனால் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக வானல் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் நமக்கு தேவையான வெல்லத்தை கரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் வெல்லத்தை போட்டு நம்ம அதாவது கரையை தட்டி கொதிக்க வச்சுக்கலாம். அதையே எப்படி கரைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம சைடில் மாவு எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவு எதால் செய்வாங்க அப்படிங்கிறது, என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நமக்கு தேவையான, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு தேவையான, எல்லாருமே நான் சாப்பிடுவோம், அதனால் எல்லாத்துக்கும் தேவையான மாவு எடுத்து நம்ம என்ன உங்களுக்கு தேவையான மாவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன பொருள் சேர்க்கணும் இந்த மாவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எடுத்து வறுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச நேரம் எடுத்து கிளறி சாப்பிட்லாம். இப்போது எங்களுக்கு தேவையான மாவு எடுத்தாச்சு. இந்த பக்கம் வெல்லம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாவை எடுத்து என்ன செய்யணும்னா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். கட்டிப்படாமல் கரைச்சி வச்சுக்கணும். நல்லா நம்ம கட்டிப்பட்டு அப்படிச்சின்னு சொன்னிங்கன்னா கிண்ட மூச்சில் அந்த சில மாவு கட்டிக்கிட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டீங்க நல்லா, அதாவது கட்டிப்படாமல் கரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம கிண்ட மூச்சிலையும் நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை கட்டிப்பட்டுருச்சுன்னு அன்றைக்கி பாதி உள்ளே சிலது வேகாமல் இருக்கலாம், அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா மாவை நல்லா கட்டிப்படாமல் அதாவது கட்டிப்படாமல் கிண்டி வச்சுக்கணும். இப்போது நம்ம வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல், மண், தூசி ஏதாவது இருக்கும். அதனால் பார்த்திங்களா எவ்வளோ மண் இருக்குது பார்த்திங்களா. அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை அதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கரைச்சி வச்ச வெல்லம் அப்படியே ஒரு கொதி வரணும். பாகெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை. இது நம்ம பாகு வச்சு அப்பெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நல்லா கொதி வந்தாலே போதும். நம்ம சும்மா அந்த ஒரு கொதி வந்தாலே போதும். நல்லா தளன்னு கொதிக்கிற நேரத்தில் பாகு வரணுன்ட்டு தேவையில்லை, கொதிக்க விட்டாலே போதும். இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா கொதி வந்துருச்சு, பாகு வர வேண்டிய தேவையில்லை. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இன்னொரு வாட்டி நல்லா ஒரு இது வச்சு கலக்கிட்டு அந்த கொதிக்கிற இதில் வெள்ளை தண்ணியில் ஊற்றிட வேண்டியதான். நல்லா ஊற்றி கிளற வேண்டியதான். நல்லா கிளறிக்கிட்டே வரணும். அதாவது சிம்மில் வச்சுக்கோங்க, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னிங்கன்னா
இதாகும், அடி பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், சிம்மில் வச்சே நீங்கள் வந்து அதாவது அந்த தண்ணி நல்லா உறிஞ்சிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடியில் பிடிக்காது. அதனால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கிளறிக்கிட்டே இருக்க நல்லா, அதாவது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பில் நீங்கள் சிம்மில் வச்சா தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற நேரத்தில் வந்து உங்கள் மேலே தெரிக்காது. இல்லைன்னு வந்தீங்க இப்போ மேலே தெரிக்கும். அதனால எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கரைச்சிக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. பார்த்திங்களா எப்படி பபிள்ஸ் வருது? பபிள்ஸ் வரும்போதுல அது ரொம்ப தெறிக்கும், மேலெலாம் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. பிடிக்காத அளவுக்கு, அடியில் பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்கான அந்த பதம் வர்றதுட்டையும் கிளறணும். நம்ம இது வந்து களி மாதிரி திரட்டி வரணும். அப்படி திரண்டு வரத்தட்டையும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு லாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு துருவின தேங்காவை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா திக்கான ஒரு கண்டிஷனுக்கு வந்தோடனே நம்ம துருவின தேங்காவை அதில் சேர்த்துக்க வேண்டியணும். சேர்த்துட்டு அப்புறமா மறுபடியும் ஒரு கிளறிக்கிட வேண்டியதான். கிளறிட்டு நல்லா அந்த தேங்காய் எல்லா இடத்துலையும் பருவமடியாக நல்ல அதாவது அந்த களியில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா தேங்காய் எல்லா இடத்துலையும் பரவிடும். லாஸ்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், பச்சை நல்லெண்ணெய் தான் நம்ம ஊற்றணும். அதில் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஒரு ஹெல்த்தி நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அப்படி தான் ஊற்றணும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய்யோ முந்திரி திராட்சை அப்படி அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸுகளை வறுத்து போட்டு செஞ்சுக்கலாம். நான் இதே சிம்பிளாக இதோட முடிச்சுக்கிட்டேன். தேங்காய் திருவலோடு முடித்து சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க இப்படி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட்டு. முக்கியமாக பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. முட்டி வலி எந்த வலியும் உங்களுக்கு ஏற்படாத அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. ஓகே, பாய்.